ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ லாஸ்ட் டைம் வந்து இப்போ ஊருக்கு போயிருந்தேன் இல்லைங்களா, மாமியார் வீட்டுக்கு. அங்கே ஊரில் எடுத்த வீடியோ தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன். எங்கள் மாமியார் ஊர் பக்கம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நெசவு தொழில் தாங்க வந்து ரொம்ப அதிகமாக வந்து இருக்கும். இப்போல்லாம் அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாறி போயிடுச்சு. இப்போ வர ஜெனரேஷன்லாம் எல்லாம் படிச்சுட்டு வெளியில் வந்து வேலைக்கு போயிட்டாங்க. இன்னும் நிறைய பேரும் வந்து ஊரில் நெசவு தொழில் வந்து பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்லேயே வந்து பார்த்திங்கன்னா தறி தான் வந்து நெஞ்சிட்ருக்குறாங்க. நூல் சேலை, பட்டு சேலைலாம் வந்து நெய்வாங்க. கைத்தறிலையும் வந்து சேலை நெய்வாங்க, மிஷின்லேயும் வந்து சேலை நெஞ்சிட்ருக்காங்க. எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் காமிப்பேன் பாருங்கள். அவங்க வந்து பார்த்திங்கன்னா மிஷினில் தான் வந்து சேலை நெஞ்சிட்ருக்குறாங்க. வெளியில் வந்து கோயிலுக்கு வரும்போது பார்த்தாங்க, பேசிகிட்டு இருந்தாங்க, எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. பேசிகிட்டு இருக்கும்போதே டக்குன்னு எனக்கு அவங்க சேலை தான் நெஞ்சிட்டு இருந்தாங்க. சரி, அதை நான் வீடியோ எடுத்துக்கவான்னு கேட்டுட்டு அப்படியே உள்ளே போய் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஆல்ரெடி நான் ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்கிறேன். இருந்தாலும் வந்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு அப்படிங்கிறனால தான் இப்போ நான் இந்த வீடியோ எடுத்து ஷேர் பண்ணுறேன். இவங்க வந்து பார்த்திங்கன்னா மிஷின் தறி தான் வந்து போட்டிருக்கிறாங்க. பியூர் காட்டன் சாரி தான் வந்து நெஞ்சிட்ருக்காங்க. இதுக்கு முன்னாடிலாம் வந்து பட்டு சாரியை வந்து நெஞ்சிருக்கிறாங்க. மிஷின் தறி வந்து இப்படி தாங்க வந்து இருக்கும். இதில் என்னென்ன பார்ட்ஸ் எப்படி இப்படிலாம் வந்து ஒர்க் ஆகுதுங்கிறத பற்றிலாம் எனக்கு வந்து சொல்ல தெரியாது. சும்மா அப்படியே லைட்டாக வீடியோ எடுத்து அதை அப்படியே உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். பியூர் காட்டன் சில்க் சாரி தான் இப்போ வந்து நெஞ்சிட்ருக்காங்க. இப்போ இதே கைத்தறினா வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 12 சேலை 15 சேலைன்னு கணக்கு வரும். இப்போ இவங்க போட்டிருக்கிறது மிஷினில் வந்து பார்த்திங்கன்னா பீம் பாவுன்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு பாவுக்கு வந்து 100 சேலைக்கு மேலே வரும். இப்போ இதே வந்து கைத்தறியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து ஒரு 2 சேலை ஃபுல்லாக நெய்கிறதே கொஞ்சம் கஷ்டமாக தான் வந்து இருக்கும். தொடர்ந்து உட்காந்து நெஞ்சால் தான் 2 சேரீ நெய்ய முடியும். இப்போ இதே வந்து மிஷின் தறியில் வந்து தொடர்ந்து உட்காந்தாங்கன்னா ஒரு நாளைக்கு 4லேருந்து 5 சேரீ கூட வந்து நெய்யலான்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஒரு சேலை நெய்கிறதுக்கு ஒரு 4 மணி நேரம் ஆகும்னு வந்து சொன்னாங்க. ஒரு சேலை நெஞ்சாங்கன்னா கூலி எவ்வளோ அப்படிங்கிறதுலாம் எனக்கு வந்து தெரியாது. நானும் அவங்கள்ட்ட வந்து கேட்கவும் கூடாதுங்கிறனால தான் நான் வந்து கேட்கல. ஆனால் அந்த சேரீயோட ரேட் மட்டும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ இந்த ஒரு சேரீ வாங்கணுன்னா எவ்வளோ ஆகும்னு கேட்டேன். அவங்க வந்து பார்த்திங்கன்னா 1200லேருந்து 1300 ஆகும்னாங்க. இடையில அந்த புட்டா போட்டிருக்காங்க இல்லைங்களா, அது நடுவில் அந்த சரி எக்ஸ்ட்ரா சரியெலாம் வந்து கட் பண்ணிவிட்டு இந்த தனியாக வந்து கப்பில் போட்டிருக்கிறாங்க. இது பாவுக்காரங்கள்ட்டே எடுக்கிறவங்கள்ட்டே கொடுத்துருவாங்களா, இல்லை இது இவங்க தனியாக வந்து விலைக்கு போட்டுவிடுவாங்களாங்கிறது தெரியாது. மிஷின் தறியில் நெய்யும் போது வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நிற்கவே முடியாதுங்க. அவ்வளோ காற்றடிக்கும், அவ்வளோ சத்தமாக வந்து இருக்கும். இந்த தறி நெய்கிற பார்க்கும்போது எனக்கு என்னோடய சின்ன வயசு ஞாபகம் தாங்க வந்தது. இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாவோட கூட பிறந்தவங்களாம் வந்து கைத்தறி நெசவு தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. லீவுக்கெலாம் ஊருக்கு போகும்போது வந்து பார்த்திங்கன்னா இதுமாரி பட்டு சேலையும் நெஞ்சாங்க, அதுமாரி நூல் சேலையும் வந்து நெஞ்சிட்டு இருந்தாங்க. இப்போ இடையில இந்த புட்டா போடுறதுக்கெலாம் வந்து அந்த சரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ இது மிஷின்லேயே ஆட்டோமேட்டிக்காக போட்டுக்குது இல்லைங்களா, அதுக்கெல்லாம் அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உட்காந்து வந்து ஒரு 2 ஆள் தேவைப்படும். ஒருத்தங்க நெய்வாங்கன்னு, ஒருத்தவங்க அந்த புட்டா போடுறதுக்குன்ட்டு. நாங்கள் லீவுக்கு ஊருக்கு போகும்போது மாமா வந்து தறி நெய்வாங்க, கூட பக்கத்தில் உட்காந்துட்டு நாங்கள் இந்த புட்டாலாம் போட்டு விட்டுட்ருப்போம். அப்புறம் நூல் இழைக்கும் போதும் சரி, தார் சுற்றுறதுக்கும் நாங்கள் அந்த ராட்டினத்தை நாங்கள் வந்து சுற்றுவோம். அத்தை மாமாலாம் வந்து அதை பண்ணிகிட்ருப்பாங்க, கூட ஹெல்ப் பண்ணுவோம். எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அந்த சின்ன வயசு ஞாபகம் தான் வந்தது. ஏன்னா இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஊரில் தாத்தா வீட்டிலலாம் அப்போ நெசவு இருந்தது. இப்போல்லாம் வந்து எடுத்துட்டாங்க, தறி நெய்கிறதெல்லாம் கிடையாது. இப்போ வேறு வேலைக்கு வந்து போயிட்டதுனால இப்போ பார்த்திங்கன்னா இந்த மிஷினே அழகாக புட்டா போட்டுட்ருக்குதுங்க. இடையில வந்து புட்டா அந்த போடும்போது அந்த அருந்துருச்சு. அப்புறம் அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஆனால் இதெல்லாம் வந்து பக்கத்தில் மிஷினில் நெய்யும்போது பக்கத்தில் நின்று கவனமாக பார்த்துக்கிட்டே இருக்கணும். இதுமாரி புட்டா போடலாம் மிஸ்டேக் ஆகிடுச்சுன்னா அப்புறம் அந்த சேலையை எடுத்துக்க மாட்டாங்க. அருந்துருச்சுன்னு சொல்லிவிட்டு அப்புறம் திருப்பி ஏதோ வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஐயோ, இது பேர் எனக்கு அது மறந்து போச்சு. இது உள்ளே வந்து ஜரி போட்டிருக்காங்க இல்லைங்களா, அதுக்கு பேர் தான் தாருன்னு பேர். தார் சுற்றுறது, ஜரிலையும் சுற்றுவாங்க, நூல்லையும் வந்து சுற்றி வச்சுப்பாங்க. இது உள்ளே செட் பண்ணிவிட்டு தான் அந்த சேரீ நெய்கிறதெல்லாம் இடையில போயிட்டு வந்துட்டுருக்கோம். அது இப்போ வந்து சில நூல்கள்லாம் வந்து தூக்கிட்டு இருக்கு பார்த்திங்கன்னா, அது இடையில தான் வந்து தனித்தனியாக ஜரி இருக்குது. இதெல்லாம் இப்போ ஒரே இதிலே போயிடுச்சு. தனித்தனியாக ஜரி சுற்றி வச்சுருப்பாங்க. அது ஒன்று ஒன்றா உள்ளே விட்டு இழுத்துக்கிட்டே இருக்கணும். அதெல்லாம் ஆசையாக இருக்கும் செய்கிறதுக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மிஷின் தறிங்கிறனால இப்போ இதை உள்ளே விட்டுட்டாங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காகவே அதுவே வந்து புட்டா போட்டுக்குது. இதுக்கு கைத்தறினா அதை நாம் போடுற மாதிரி இருக்கும். இதில் எல்லாமே வந்து மிஷின் தறிங்கிறனால நிறைய வந்து செட்டிங்லாம் வந்து பண்ணியிருக்கிறாங்க. அது ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து எடுத்துக்குது. இது கைத்தறினா வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒவ்வொரு புட்டாக்கும் அதுமாரி வந்து எடுக்கும்போது ஒவ்வொரு கொக்கி வந்து மாற்றுவாங்க. அதுமாரி மாற்றிட்டு தான் வந்து புட்டா போடுறதுக்குள்ளே அந்த சரியை வந்து உள்ளே விட்டு இழுப்பாங்க. இந்த மிஷின் தறியோட சவுண்டு வந்து பக்கத்தில் நின்று வந்து கேட்கும்போது கொஞ்சம் தலை வலிக்கிற மாதிரி தாங்க வந்து இருக்கும். ஆனால் எங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது நல்லா வந்து சூப்பராகவே வந்து சத்தம் கேட்கும். அதை ஒரு மாதிரியே தாலாட்டு பாடுற மாதிரி இருக்கும். மதிய டைமில் நான் சமைச்சிட்டு மேலே மாடியில் போய் படுத்துருக்கும் போது இந்த தறி சத்தம் வந்து கேட்கும், நல்லாயிருக்கும் அது கேட்குறதுக்கே.
முடிஞ்சிச்சு. இது ஏற்கனவே வந்து நெஞ்சு வச்சுருந்த சாரீ இது. சரி இது ஓப்பன் பண்ணி காமிக்கிறீங்களான்னு அப்புறம் அவங்க வந்து ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டு இருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா முந்தி மயில் டிசைன் வந்து கொடுத்துருந்தாங்க. முந்தி ஃபுல்லாகவே வந்து சரி நல்லா கவர் ஆகிருக்குது அந்த மயில் டிசைனோட. புட்டா வந்து பார்த்திங்கன்னா மாங்காய் புட்டா வந்து போட்டிருந்தாங்க. அதுவும் நல்லா இருந்தது. ஒரே மாடல் தான். கைத்தறியில் சேலை நெய்யும் போது வந்து பார்த்திங்கன்னா தறியில் உட்காரத்துக்கு முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு நூல் இழைச்சி அதுக்கப்புறம் தார் சுற்றி ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் போய் தறியில் உட்காந்து நூல் சேலை நெய்வாங்க, தறி நெய்வாங்க. இப்போ இது எல்லாத்துக்குமே வந்து மிஷினே வந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ வந்து தார் சுற்றிட்டு இருக்குது. இது வந்து இப்போ பண்டிலாக இருக்குது பார்த்திங்களா, பெரிய பெரிய பண்டில் மாரி. அதுதான் வந்து நூல் இழைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அதுக்குன்னு தனியாக ராட்டனம் இருக்கும், அதில் நூல் இழைச்சிட்டு அதுக்கப்புறமா தான் தார் சுற்றுவாங்க. இப்போ காமிக்கிறோம் பார்த்திங்கன்னா இதுக்கு பேர் தான் வந்து தாருன்னு சொல்கிறது. இதை தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த சேலை நெய்யறதுக்கு இடையில போயிட்டு வருது இல்லைங்களா, உண்மையில் அது பேர் எனக்கு மறந்து போச்சு. யாராவது நெசவாளர்கள் பார்த்திங்கன்னா அதோட பேர் மட்டும் சொல்லுங்கள். அது உள்ளே போட்டு விட்டுடுவாங்க. அது ஆட்டோமேட்டிக்காக வந்து போயிட்டு வந்துட்டுருக்கும். இதுக்கு பேர் தான் தாரு. இப்போ இது எல்லாத்துக்குமே மிஷினே வந்துருச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது ஆசையாக இருந்தது. இது கொஞ்சம் நேரங்க வீடியோ எடுத்துகிட்டு அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறமா நானும் கிளம்பிட்டேன். எடுத்த வீடியோ தான் நான் இன்றைக்கி வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். மிஷின் தறியில் பியூர் காட்டன் சில்க் சாரீ நெய்கிறது தான் இன்றைக்கி நான் ஃபுல்லாலாம் காமிக்கல, சும்மா லைட்டாக தான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.